ஹல்லேலூயா. ஸோ இப்படி நாம as a Christians, நாங்க சொன்ன நான் கர்த்தர் தான் இன்னைக்கு எழுப்பி இருக்கிறாரு, கர்த்தர் தான் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. நீங்க வீட்டுல இருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா, இஃப் காட்ஸ் கிரேஸ் அண்ட் காட்ஸ் மர்சி வாசன்ட் தேர், நீங்க வந்திருக்க முடியாது. அதை ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டம் இருக்குது. கிருபைக்கும் தேவனுடைய நடத்தலுக்கும் மாம்சத்துக்கும் ஒரு போராட்டம் இருக்குது. we always tend to be என்னன்னா காம்ப்ளிசேட்டடா, ஈஸியா இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ரைட்? ஐயோ போலன்னா என்னதான், பார்க்கலன்னா தான் என்ன, செய்யலன்னா தான் என்ன. we always think நம்முடைய முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும் போது, எனக்கு இருக்கிற கஷ்டத்தை பார்க்கும் போது நம்ம என்ன பண்றோம்? we go the other way. இன்னைக்கு போகலைன்னா என்ன, இன்னைக்கு படிக்கலைன்னா என்ன, இன்னைக்கு ஜெபிக்கலைன்னா என்ன, இன்னைக்கு நான் கீழ்படியலைன்னா என்ன, இதெல்லாம் நம்ம மைண்டுக்குள்ள வந்து கிளறுன்னு கிளறோம். உடனே நம்ம என்ன பண்றோம்? we make that wrong choicesக்குள்ள போய் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருப்போம். உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. I have made hundreds of mistakes. அது போல நான் உங்களெல்லாம் சொல்ல, என்னையே நான் சொல்றேன். I had made hundreds of mistakes. அதனால ஏற்பட்ட நஷ்டங்களை நான் தான் அனுபவிச்சிருக்கிறேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாது, நீங்க ரொம்ப நல்லவங்க. ஹல்லேலூயா. நாம நினைச்சுக்கலாம் one small mistake, அதை நான் மனத்துல until and unless I repent, I will go through that situation. நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் repentance very important in Christian life. அதனால கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு? He wants us to live a life prescribed by God himself. நமக்கு ஒரு வாழ்க்கை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, it should be accordingly to the word of God. nobody is bigger, ரொம்ப கிரேட்டர் கிடையாது. அவர் தீர்க்கதரிசி பிறந்ததுல இருந்து அவர் தீர்க்கதரிசியா நியமிச்சிட்டாரு. அவர் எப்படி எது பண்ணாலும் அது தேவனுடைய வழின்னு கிடையாது. God has a prescribed form நமக்கு கொடுத்திருக்கிறாரு. and God has called us to live according to, இந்த வார்த்தையின்படிதான் கர்த்தர் வாழணும்னு விரும்புகிறார். He doesn't have supplements. சப்ளிமெண்ட் எல்லாம் கிடையாது, சப்ளிமெண்ட் பேப்பர் எல்லாம் கிடையாது. ஒன்லி ஒன் ஒரிஜினல். இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. சோ இன்னைக்கு இருக்கிற உலகத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு we are living in a world that is deceptive. வஞ்சிக்கிறது அநேக வஞ்சகதனம் போயிட்டு கொண்டு இருக்கிறது. many are getting deceived. see, just imagine பண்ணுங்க, எல்லா டினாமினேஷன்ல இந்தியா உலகம் எங்கும் பல டினாமினேஷன் கிறிஸ்டியானிட்டி இருக்குது. டோன்ட் எவர் திங்க் ஆல் த டினாமினேஷன் கிறிஸ்டியன்ஸ் அவங்க உபதேசம் பண்றது, அவங்களுடைய தியாலஜி எல்லாமே வந்து தேவன் கிட்ட வந்ததுன்னு கிடையாது. தேவன் டிசைன்ட் இட், ஆர்டைன்ட் இட். ஏதோ ஜாப் பண்ணிருப்பாங்க, ஏதோ பெற்று இருப்பாங்க. அந்த தியாலஜி நாலேஜ்லயே ஓடிக்கொண்டாரு. இதுதான் ரைட்டு, இதுதான் ரைட்டு, இதுதான் ரைட்டுன்னு அவங்க ஓடிக்கொண்டு இருப்பாங்க. Don't ever get mesmerized because somebody, யாரோ ஒரு ஊழியக்காரன், யாரோ ஒருத்தர் வந்து இப்படின்னு சொல்லும் போது don't get mesmerized. You should look. ஒவ்வொரு முறை if I preach, நான் பிரசங்கம் பண்ணும் போது உங்க கவனம் எப்படி தெரியுமா இருக்கணும்? கேட்கறது மாத்திரமல்ல, is it from the word of God? தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து போகுதான் பார்க்கணும். நீங்க அப்போஸ்தலர் படிச்சீங்கன்னா 17ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்லுவாரு, பெரியா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்களாம்? அவர்கள் ஒவ்வொரு முறை பவுல் பேசும்போது பவுல் வந்து பேசுறார், அவர் வார்த்தை கொண்டு வந்து பேசுறாருன்னு சொல்ல என்ன பண்ணாராம்? they search the scripture diligently. Acts chapter 17 verse 11. 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு? தெசலோனிக்க சபையை காட்டிலும் பெரயா சபையினார் என்ன பண்ணாங்களாம்? அவர்கள் வசனத்தை கேட்டது மாத்திரமல்ல, அத எப்படி பார்த்தாங்களாம்? வசனத்தை தேடுனாங்களாம், பைபிள்ல தேடுனாங்களாம். எப்போ?
என்னைக்கோ ஒரு நாள் இல்ல, டெய்லி தேடினாங்க. பவுல் பிரசங்கம் பண்ணிட்டு போனாரு, பைபிள்ல இருக்குதா, பைபிள்ல இருக்குதா. நம்ம அநேகர் எப்படி இருக்கிறோங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை திறந்தோம்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திறப்போம், பைபிளையும் திறப்போம், நம்ம எழுதின நோட்ஸும் அடுத்த வாரம் தான். அதனாலதான் நிறைய முறை நான் கேட்கும் போது, இப்போ அன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணேன்னா பே 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 பேன்னு முடிக்குவாங்க. என்னத்த பிரசங்கம் பண்ண, ஒரு வசனமும் ஞாபகம் இருக்காது. பிகாஸ் சிம்பிள் திங் இஸ் தட் யூ டாக் சோ மச், யூ டோன்ட் மெடிடேட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். இந்த ஊழியக்காரர் சொன்னார், அது வசனத்தின்படி இருக்குதா, வசனத்தின்படி இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. சில பேர் அவங்களுக்கு வந்த தரிசனங்கள், அவங்களுக்கு வந்த சொப்பனத்தை they emphasize so big. அதுல என்ன பண்றாங்க மக்கள், those listeners அப்படியே டைல்யூட் ஆயிடுறாங்க. இதா then they begin to follow. ஓ, இவர்கிட்ட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார், தரிசனம் கொடுத்துட்டே இருக்கிறாரு, இதுதான் ரைட்டுன்னு போயிடுவாங்க. Don't ever do. You God has given you கிருபையா இந்த பைபிள்ல கொடுத்திருக்கிறார். Everything about God is in this Bible. Everything உங்களை குறிச்சு எல்லாத்தையும் இதுல எழுதி இருக்கிறாரு. தேவன் எதையுமே பேலன்ஸா வைக்கல. பரலோகத்துல போய் தெரிஞ்சுக்கிறது எதுவும் கிடையாது. பூமியில இருக்கும் போதே நீ எல்லாத்தையும் கத்துக்க முடியும். யூ கேன் நோ, யூ கேன் லேர்ன், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் அபவுட் காட். உங்களை குறிச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு வைத்திருக்கிற வாழ்க்கையை நீங்க புரிஞ்சுக்கலாம். then you can live the life that God has called you to live. சில பேர் எக்ஸைட்டட் ஆயிடுவாங்க சில பிரசங்கங்களை கேட்கும் போது. நம்ம வந்து நம்மளுக்கும் எக்ஸைட் நம்மளும் சொல்லுவோம். பெரேயா சபையினர் அப்படி இல்ல. பவுல் ஆனக்கா அவர் சொல்ல, பைபிள் ஆணுக்கு தான் பார்த்தாங்க. You have to search the scriptures. ஏன்னா அந்த வசனத்துல தான் இருக்குதுங்க. இட் இஸ் லைஃப். ஜீவன் இருக்குது, வல்லம் இருக்கிறது, பலன் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது. எங்க இருக்குதுன்னா இட்ஸ் இன் த வேர்ட். இட்ஸ் நாட் அவுட் சைட் த வேர்ட். எந்த ஊழியக்காரர்கிட்டயும் கிடையாது. இட் இஸ் இன் கிரைஸ்ட், இட் இஸ் இன் த வேர்ட். உங்களை என்னை உருவாக்குகிற சக்தி இந்த வசனத்துக்கு மாத்திரம் தான் இருக்குது. மாற்றக்கூடிய சக்தி இந்த வசனத்துக்கு இருக்கிறது. ஏன் அதுக்கு சக்தி இருக்குது? பிகாஸ் இட் இஸ் ஃபுல் ஆஃப் லைஃப் அண்ட் பவர். எபிரேயர் 4:12 படி. So if you miss this, you miss God. If இத நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா தேவனுடைய வழிகளை நீங்க மிஸ் பண்றீங்க, தேவனுடைய ஆலோசனைகளை மிஸ் பண்றீங்க. You always look to man. மனுஷனை பாக்குறோம், ஊழியக்கார பாக்குறோம், அவங்க எதெல்லாம் சொல்லுவாங்களா, அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சில நேரத்துல வந்து ஆண்டவர் என்ன சொன்னாரு, என்னை குறிச்சு என்ன சொன்னார், எனக்கு என்ன தெரியும். நான் எதையோ வாயில வந்ததெல்லாம் சொல்லிட்டு சொல்றதுக்கு முடியாது. If God says, I will say God said. சும்மா யாரோ வந்து சொன்ன ஆண்டவர் இதை சொல்றோரு. God has the capacity and power and the humbleness and the humility every individual பேச முடியும். அவர் எப்படி பேசுவார்னா, இந்த பைபிளை எடுத்துட்டு நீங்க உட்கார்ந்தீங்கன்னா it will speak to you. God will speak to you. டைரக்ஷன்ஸ் வரும். கர்த்தர் கண்டிப்பா பேசுவார். I rush to the word. I have made it a habit. பைபிளை படிக்கிறது. Sometimes I don't know to pray. காலையில எந்திரிக்கும் போது வாயில வார்த்தையே வராது. என்ன ஜெபம் பண்ணோம், யாருக்கு ஜெபம் பண்ண எதுவுமே தெரியாது. I do only one thing. பைபிளை திறப்பேன். I will be keep reading loudly. That will become my prayer. நீங்க சங்கீதங்க புத்தகங்களை திறந்து நீங்க படிச்சீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு முறை படிக்கும் போது it becomes a prayer. உங்களுக்கு ஜெபந்து பண்ண தெரியலையா, பைபிளை திறந்து சங்கீதங்களை படிங்க, சத்தம் போட்டு படிங்க.
அது ஜெபமா மாறும். சங்கீத புத்தகத்தை படிக்கும் there are hundreds and hundreds of prayers. நீங்க தப்பு பண்ணி பாவம் பண்ணிட்டீங்கன்னா எங்க இருக்குது பாவத்துக்கு ஜெபம்? சங்கீதம் 51 இருக்குது. ஜெபம் பண்றதுல தாவீது. அந்த மாதிரி நிறைய இருக்குது. அது ஒண்ணு மாத்திரம் பிடிச்சுக்காதீங்க, நிறைய இருக்குது. சங்கீதம் 17 இருக்கும், இன்னும் நிறைய சங்கீதத்துல இருக்கும். ஆண்டவரே என் சிறு வயது பாவங்களை என்னாது எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 25 இருக்கும். There are so many prayers in the Bible. அதை நீங்க ஜெபம் பண்ணாலும் you will become எப்படி ஆற முடியும்? கிரேட் பிரேயர் வாரியரா மாறிட முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படிதான் அப்படிதான் இல்ல. So God has a pattern. நான் சொன்னேன், அந்த பேட்டர்ன் நீங்க எப்படி கர்த்தர் எதை விரும்புறாருன்னா, I want you to look to கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 5:6 இருக்கும். இங்கிலீஷ்ல 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் பாருங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தான். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். இங்க பைபிள் அப்படியே ஸ்பெசிபிகலி டீச்சஸ் your growth. கர்த்தருடைய பிள்ளைங்க வளரணும்னு கர்த்தர் விரும்புறாரு. எத்தனை பேரு உங்க பிள்ளைங்க வளர்றத பார்த்து சந்தோஷப்படுறீங்க? சில நேரத்துல சில கிளிப்பிங் அனுப்ப அந்த சின்ன குட்டி பிள்ளைங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பாவுக்கு அந்த பிள்ளை தவழ்ந்து நடக்கிறான், முட்டி போட்டு அப்படியே தேய்ச்சிட்டு நடக்கிறான். திடீர்னு அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படியே முழங்க அப்படியே நடந்தவன் அவன் எதையோ ஒண்ணு பிடிச்சி அப்படியே எந்திரிச்சு நிக்கிறான். அந்த குழந்தை நின்ன பிறகு என்ன பண்றான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில அப்படி தடுமாறுறான், கீழே விழுறான், எந்திரிச்சு நிக்கிறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தத்தி 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 நடக்க ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பா அம்மாக்கு என்ன இருக்குதுங்க, they get excited. என்னன்னு, என் பிள்ளை நடந்துட்டான். It means that is a sign of growth. அந்த பிள்ளையோட மசில்ஸ் போன்ஸ் எல்லாம் வளர்ந்து இருக்குது, பலன் கொண்டு இருக்கிறது. அதனால அந்த பிள்ளை நடக்கிறான். ரைட்? இந்த நடக்கிறத பார்த்து கொண்டாடுறாங்க அப்பா அம்மா. ஊர் உலகம் கொண்டாடுறதா இல்லையா, அப்பா அம்மா கொண்டாடுறாங்க. பிகாஸ் they are happy. கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது மாத்திரமல்ல, இந்த ஒரு வருட காலத்துல அந்த பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு அந்த பிள்ளை எழும்புறான், நடக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பேசும்போது அந்த அம்மா அந்த அப்பாங்கிற வார்த்தை வரும், என் பிள்ளை பேசிட்டான். ரைட்? கொஞ்சம் பெருசான பிற்பாடு ரொம்ப பேசும்போது ரொம்ப பேசுறான். சொல்றோமா இல்லையா? ஐயோ ஏன் தான் இந்த வாயோ. சோ சின்ன அது பேசும்போது பிரியமா இருக்குது, வளர்ந்த பிறகு நிறைய பேசும்போது அது இரிட்டேஷனா மாறுது. அப்ப கர்த்தர் இங்க என்ன சொல்றாரு, 6ஆம் வசனத்துல கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம், ஆகையால் மேல ஒரு அவர் அந்த சபைக்கு சொல்ற நிறைய அறிவுரைகளை சொல்லிட்டு கீழே சொல்ற, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடி விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருகுவீர்களாக. இங்கிலீஷ்ல சொல்லும், as you have received Christ, follow him. Follow him. அது NLTல follow இருக்கும், மற்ற டிரான்ஸ்லேஷன்ல walk in him இருக்கும். தமிழ்ல என்ன இருக்குது, ஸ்டெப் கரெக்டா போட்டு இருக்கிறாங்க.
rooted, builded, then walk. Right? அப்போ திஸ் இஸ் தி ஒரு கர்த்தருடைய பிள்ளை. இஃப் காட் தேவன் உங்களை அக்னாலேஜ் பண்ணணும், அக்செப்ட் பண்ணனா, இங்க ஒரு திறவுகோலை பவுல் எழுதி வச்சிருக்கிறார். as a Christian, இங்க யாருக்கு எழுதப்பட்டு those who are accepted Christ, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். ரைட்? as they have accepted Christ as the law, Savior and Lord. அவரை ரட்சகராக ஏற்று, இங்க என்ன பைபிள் சொல்லுது? those who have received Christ as their Lord. Lord என்னங்க? What is the meaning of Lord? அவர் தான் என் எஜமானன். நான் யாரா இருக்கிறேன்? I'm just a servant. Lord உடைய அர்த்தம் அது அடோனாய். அடோனாய் நானாங்க, he is my master. அப்போ எனக்கு ஸ்கூல்ல மாஸ்டர்ஸ் இருப்பாங்க, காலேஜுக்கு லெக்சர்ஸ் இருப்பாங்க, ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க, வீட்டுல யார் இருக்கிறது? அம்மா அப்பா இருப்பாங்க. ரைட்? சோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? ஒவ்வொரு ஸ்டேஜ்ல, ஒவ்வொரு இடத்துல there is a responsibility that is being given to the பேரண்ட்ஸுக்கு, டீச்சர்ஸுக்கு, லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர் யார் இருக்குமோ ஒரு அவங்க their point is, their mindset is that teach them in the right direction. அப்போ அவங்க கத்து கொடுக்கும் போது என்ன ஆகுறாங்க? they become your master. ரைட்? மாஸ்டரா இருக்கிறாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுனாக்கா என்ன ஆகும்? if you don't listen, you don't grow, you don't, நீ படிக்க வேண்டிய பாடத்தை படிக்காம ரிசல்ட் வந்து உங்களுக்கு டெட் ஆப்போசிட்ல வரும். ரைட்? அதனாலதான் இங்க சொல்றார், as you received Christ as your Lord, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? ஐயா நீதான் என் எஜமானன். If he is Lord, that my life should be submissive to him. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அவருக்கு சப்மிசிவா இருக்கணும். It should be under his authority. அவர் சொல்லுகிறது ரைட்டு, நான் அசியூம் பண்றது ராங். இப்போ உங்களுக்கு ஒரு லெக்சரராவோ, ஒரு ப்ரொஃபஸராவோ, ஒரு டீச்சரா வராங்க. டீச்சர் எடுத்துக்கங்களேன், அவங்க சும்மா அப்படியே வந்துட்டு அப்படி டீச்சர் ஆயிட முடியுமா? ஒரு கோர்ஸ் அவங்க படிக்கணும். என்ன படிக்கணும்? பிஎட் படிக்கணும். பிஎட் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் சொல்லும், யூ ஆர் குவாலிஃபைட் டு பி எ டீச்சர். மிடில் ஸ்கூலோ, பிரைமரியோ, ஹை ஸ்கூலுக்கு யூ பிகம், அவங்க சொல்லுவாங்க யூ ஆர் குவாலிஃபைடு. அதுதான் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல், காலேஜில் பார்த்தீங்கன்னா, நான் டிகிரி முடிச்சேன்னு டீச்சரா ஒருத்தனை இருக்க முடியாது. அங்க அந்த பிரைவேட் கவர்மெண்ட் காலேஜ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்ரிபடி வில் பி குவாலிஃபைடு டு டீச். பிரைவேட் ஸ்கூல், காலேஜ் போல இல்ல. நாம என்ன பண்றோம்? அங்க குவாலிஃபைடு இருந்தாலும் நம்ம அங்க அனுப்புறது இல்லை. அது வேணாம், இப்ப நம்ம அந்த சப்ஜெக்ட் வேணாம். பட் குவாலிஃபைடு அப்போ என்ன ஆகுதுங்க? கத்து கொடுக்கறவங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன். அந்த கத்து கொடுக்கறவங்களுக்கு they have to go through a process of trainingல, அந்த ட்ரைனிங்கை முடிச்சு அந்த எக்ஸாம் எழுதி அவங்க பாஸ் பண்ணி வரும்போது they become a teacher. They know. அப்போ அவங்களுக்கு தெரிந்தத, அவங்க கற்றுக்கொண்டத அடுத்த ஒரு சந்ததிக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கத்து கொடுக்குறாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா வருஷம் பூரா கத்து கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் மறுபடியும் அங்கே ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகி கத்து கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் அகேன் சேம் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர் இருந்தாக்கா 5th அவங்க ஒரு சயின்ஸ் எடுக்கிறாங்கன்னா, போன வருஷம் என்னென்ன கத்து கொடுத்தாங்களோ இந்த வருஷம் வர புது ஸ்டூடெண்ட்டுக்கு அதே தான் ஓதுவாங்க. ரைட்? they don't get bored. போர் அடிக்குதுன்னு வேற சிலபஸ் எடுத்து கத்து கொடுப்பாங்களா? they are qualified for that. அப்போ அந்த குவாலிஃபைட் ஆனவங்க கத்து கொடுக்கும் போது அதை கத்துக்கிற ஸ்டூடெண்ட், that's the reason we call them
டீச்சரோ மாஸ்டரோ சாரோ மிஸ்ஸோ ஏதோ ஒன்று கூப்பிடுறோம். வை வி அக்னாலேஜ் யூ நோ எவ்ரிதிங், ஐ நோ நத்திங். நீங்க கத்து கொடுக்குறீங்க, அதுக்காக ஐ வாண்ட் டு பி தேங்க்ஃபுல். ஐ ஹானர் யூ, ஐ ரெஸ்பெக்ட் யூ. அப்போ அந்த ஆவி, அதே போல ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த உலகத்துல இருக்கிற டீச்சர்கள் அவர்கள் தங்க வருமானத்துக்கு, அவங்க படிச்ச படிப்புக்கு, சம்பளத்துக்கு அவங்க வேலை செய்யறான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இவ்வளோ, அவரே படைச்சாரு, அவரே நமக்கு ஜீவனை கொடுத்தாரு, அவரே he has done everything. அவர் ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், இன்னைக்கு நம் நடுவுல இருக்கிறாரு. why should he want us to acknowledge him as the Lord? காரணம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில if you want to be successful, victorious in your life, ஆண்டவர் சொல்றார், I want to be your master, I want to be your Lord. அதான் பைபிள் சொல்லுது, அவரை ஏற்றுக்கொண்டபடியே. அவரை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? கர்த்தரா, லார்டா, மாஸ்டரா, அடோனாயாய் ஏற்றுக்கொண்டபடி, as you received. எப்படி அவரை ஏற்றுக்கொண்டீங்க? லார்டா ஏற்றுக்கொண்டீங்க. ஸ்கூலுக்கு போகும்போது அந்த டீச்சரை எப்படி ஏத்துக்கிறீங்க? டீச்சரை தான் ஏத்துக்கிறீங்க. டீச்சரா ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியுமா? If you want to learn, let the teacher be teacher, you be the student. கர்த்தர் நீங்க நீ என்னை ஏற்றுக்கொண்டேனா, எனக்கு கர்த்தர் என்ற அங்கீகாரம் பண்ணினா, எனக்கு கர்த்தர்ங்கிற முக்கியத்துவம் கொடுத்தினா, then I will be your teacher, I will teach you everything. உன் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை காரியத்தை நான் கற்றுக் கொடுப்பேன். There is nothing that God cannot teach you. சயின்ஸ் கூட கத்து கொடுப்பாரு, தெரியுமா? எல்லாத்தையும் கத்து கொடுப்பாரு. லேட்டஸ்ட் வெர்ஷன் கூட அவருக்கு தெரியும், லேட்டஸ்ட் சிலபஸ் கூட கர்த்தருக்கு தெரியும். If you have made Christ as your Lord, abide in him. அவரோட இணைந்து இருப்பீங்கன்னா, you are granted knowledge from God. அவரை கர்த்தரா ஏற்றுக்கொண்டு அவர் வழியில நடக்கிறவர்களுக்கு எல்லாம் சுலபமா இருக்கும். You don't struggle. அவரை சும்மா வாயில இங்க ஏத்துக்கொண்டு இங்க அவர் இல்லாம இருப்பாரானால் you will struggle. எக்ஸாம் வரும்போது ஐயோ ஐயோ நான் படிக்குவேனா, நான் பாஸ் ஆவேனா? ஏன்னா இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் அவர் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் இங்க இருக்குது, உதட்டுல இருக்கிறது. அவன் பாடுறான்ல, எல்லாம் பாடுறோம், ஆனா ஒரு பாட்டு இருக்கு, என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. எங்க? Is Christ your master in your heart? அவர் இங்க இருக்கிறாரா, இங்க இருக்கிறாரா? இங்க இருந்துதான் இங்க வரணும். இங்க இருந்து இங்க வர்றது ஒரு பிரயோஜனம் இல்லை. God cannot do with that person. எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்ல, நீயே பாத்துக்கப்பா, உன் வழியை நீ பாத்துக்க, என் வழியை நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட வரவங்களை என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், எனக்கு அவங்க வாழ்க்கை அர்ப்பணிக்கிறவர்கள், I make provision for them. அவங்க வாழ்க்கை பூரா நான் நடத்த விரும்புகிறேன். ஏற்றுக்கொண்டவர்கள், as you accepted, as you received him, அவரை ஏற்றுக்கொண்டபடியே, when he becomes your master. சங்கீதம் 32:8 என்ன சொல்லுதுங்க? The Lord says, I will guide you along the best pathway to your life. I will advise you and watch over you. என்ன சொல்றாருங்க? யார் சொல்றது? The Lord says, I am the Lord.
அப்ப யாருக்கு சொல்றாரு? சும்மா பைபிள்ல வாக்குத்தத்தம் இருக்குதுன்னு அப்படியே செய்ய போறது இல்ல. Those who have accepted Christ as their Lord, அவருக்கு உங்க இருதயம் முழுக்க அவருக்கு ஏதோ இடம் கொடுப்பீங்கன்னா என்ன நடக்கும்? If you surrender your life to him, உங்க வாழ்க்கை பூரணமா அர்ப்பணிச்சிருப்பீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? என்ன சொல்றார்? I the Lord என்ன பண்றேன்? Will instruct you and teach you in the way you should go. I will counsel you with my eye upon you. எவ்வளவு காரியத்தை கர்த்தர் செய்றார் பாருங்க. To the one who surrenders his life, அவரை ஏற்றுக்கொண்டபடி, அவரை கர்த்தராக ஏற்றுக்கொண்டிருக்கணும். You should have accepted him as your Lord, as your Adonai. அவர்களுக்கு தான் கர்த்தர் செய்வாரு. சும்மா நான் ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாரு பாருங்க, ஒண்ணும் நடக்காது. நீங்க கேட்பீங்க, அந்த காதுல போவோம், அடுத்து நீங்க போறதுக்குள்ள இந்த காது வழியா போயிடும், அழிஞ்சு ஊழ்த்திரும். God is not that kind of God. God is very careful in watching about his promises. நிறைவேறுகிறதுல கவனமா இருப்பார். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற தேசங்கள்ல இதை பண்றேன், அதை கொடுக்கறேன், எல்லாம் பண்ணுவாங்க. பட் முடியாது. எல்லாமே சொன்னதெல்லாம் செய்ய முடியுமா? தெரியாது, செய்ய மாட்டாங்க. ஒரு சிலதை செய்வாங்க, ஒரு சிலதை செய்ய மாட்டாங்க. ரைட்? That is the system of this world, but God is not that system. அது போல இல்ல. அவர் என்ன பண்றார்? When you have surrendered, ஆண்டவர் சொல்ல, it's my job, என்னுடைய கடமையா இருக்கிறது. என்னன்னு? என்ன நீ கர்த்தராய் ஏற்றுக்கொண்டு அப்படியே நீ அங்கீகரித்து எனக்கு நீ கீழ்ப்படுகிறபடினால், you listen and do everything. நீங்க எப்படி பாருங்களேன், நீங்க ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க, உங்க டீச்சர் வராங்க, ஒரு ப்ராப்ளம் போர்ட்ல எழுதுறாங்க, போர்ட்ல எழுதிட்டு எப்படி சால்வ் பண்ணோன்னு அதுக்கு அவங்களே சால்வ் பண்ணி காட்டுறாங்க. என்னன்னு? ஒரு ஃபார்முலா இருக்குதுப்பா, இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம், இந்த ஃபார்முலா படி நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும், இந்த ஆன்சர் இப்படிதான் கொண்டு வரணும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நாம என்ன பண்ணோம்? அதை கூர்ந்து கவனிச்சு, அதை படிச்சு, அதை மனசுல வச்சுக்கின்னு, அதுக்கப்புறம் நீங்க போய் நீங்களே போட்டு பிராக்டிஸ் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில என்ன ஆகும்? அபியாசம் ஆயிரும். ரைட்? இன்னைக்கு கேட்டுட்டு போயிட்டு புக்கை மூடி வச்சு வீட்டுக்கு போய் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் வர நேரத்துல என்ன ஆகும்? ஒன்னும் பண்ண முடியாது, மண்டைக்கே வராது. எவ்வளோ சம்மு பிராக்டிஸ் பண்ணாலும் ஆன்சர் வர தப்பா வரும். காரணம் என்னன்னா, யூ வேஸ்டட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஃபார்முலா அங்கதான் இருக்குது, வேலை செய்யாது, புரியல. நீ வீட்டுக்கு போன மாத்திரம் நீ பிராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்? அது மைண்ட்ல உட்கார்ந்து இருக்கும். as you do every day, you keep doing it, உங்க வாழ்க்கையில அந்த எக்ஸாம் வரும்போது டென்ஷன் இருக்காது, ஜாயா இருக்கும். அவன் வரப்போகுது, நான் பாத்துக்கிறேன். அதே போலதான் கர்த்தரை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து கேட்டுட்டு போறது இல்லை. இன்னைக்கு எவ்வளவு பேர் சீரியஸா இருக்கிறோம்? டு லிசன் டு காட், லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு ஸ்டேஜ் இருக்கு. ரைட்? ஒரு சின்ன பிள்ளையா இருந்தீங்கன்னா நர்சரிக்குன்னு ஒரு கிளாஸ் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட்? அப்புறம் கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது அவங்களுக்கு ஏற்றபடி ஒரு டீச்சர் இருப்பாங்க. பிரைமரி மிடிலுக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு கேட்டகரியில தான் டீச்சர் இருப்பாங்க. ரைட்? இங்க நர்சரியில கத்து கொடுத்துங்க வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல போய் கத்து கொடுனா A for apple. ரைட்? அதானே இருக்கும். we are tuned to that. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? he wants you to keep growing.
He doesn't want to you be baby கிறிஸ்டியனா இருக்க விருப்பம் கிடையாது. நீங்க வளரணும். ஆரம்பத்துல எல்லாம் சொல்லி கொடுப்பார். பிறந்த குழந்தைக்கு அம்மா அப்பா எங்க பண்றாரு, அம்மா எல்லாம் பண்றாங்கல்ல. சோறு ஊட்டுறதுல இருந்து, குளிப்பாட்டுறதுல இருந்து, டயப்பர் சேஞ்ச் பண்றதுல யார் பண்றது? வீட்டுல அம்மா பண்றாங்க, ரைட். ஒரு சில இடத்துல அப்பா தான் பண்றாரு, அம்மா பண்றது இல்ல. அதுவும் இருக்குது. So there is a responsibility. அந்த பிள்ளைக்கு எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. துணி மாத்துறதுல இருந்து, குளிப்பாட்டுறதுல இருந்து, பவுடர் போடுறதுல இருந்து எல்லாத்தையும் பண்ணணும். பட் அந்த குழந்தை வளர 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 என்ன பண்றீங்க? நீங்களே நீயே குளிச்சுக்கோ, நீயே போட்டுக்கோ, நீயே சாப்பிட்டுக்கோ. Why? You know the child is growing. Now the child has to do itself. அதே போலதான் கர்த்தர் என்ன பண்றாருங்க? The more ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது he teaches everything. அதான் சொல்றேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து. குரோத்ல ஏற்றுக்கொண்டபடியே நீங்க இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல, திஸ் இந்த ஸ்டேஜ்ல இதை நான் செய்வேன். ஒரு வசனம் வாசி பாருங்க. 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். 2 Peter 1 Peter 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் பாருங்க. So get rid of all evil behavior. Be done with all deceit, jealousy, and all unkind speech. Like newborn babies, you must crave pure spiritual milk, so that you will grow into a full experience of salvation. என்னங்க இங்க சொல்றார், இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால் என்ன பண்ணுமா? சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகத்தையும், பொறாமையும், சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல என்ன பண்ணுமா? திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வாஞ்சையா இருக்கணும். எதுல? In the word of God. This is very important for a Christian life. நீ படிச்சு எவ்வளவு பெரிய பட்டாதாரி ஆனாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. You need the word. You have to live according to the word. அதான் பைபிள் கத்து கொடுக்குது. நீ அவரை ஏற்றுக்கொண்ட பிறகு வாட் இஸ் யுவர் லைஃப்? எப்படி இருக்கணும்? You have to long for him. எப்படி இங்க பைபிள் சொல்லுது? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல, like a newborn baby, you should crave earnestly, desire the pure spiritual milk, that you may be nurtured and grow into a complete salvation. எதுல? Word of God. இன்னைக்கு உலகம் எங்கும் கிறிஸ்டியானிட்டி பெருகி இருக்குது, ரைட்? ரிலீஜனா பெருகி இருக்குது. கிறிஸ்து உடையவர்களா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? Don't ever think நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன், நான் சர்ச்சுக்கு போறேன், நான் கம்யூனியன் எடுக்கிறேன், நான் அப்படியே பரலோகத்துக்கு போயிடுறேன். Don't ever keep daydreaming. If you don't live according to that, எழுதப்பட்டபடி வாழலனா, you will miss heaven. அதான் இங்க சொல்லுது, வளரு. As you received Christ, அவரை ஏற்றுக்கொண்டபடியே நீ வளர ஆரம்பிக்கணும். அவரை ஏற்றுக்கொண்டபடியே
Christ should be a center of attraction. உங்க வாழ்க்கையின் முதன்மையா மேன்மையா உங்க பார்வையில எப்பொழுதும் அவர்தான் இருக்கணும். Don't have something. உலகத்தை கொண்டு வராதீங்க. எந்த ஊழியக்காரரையும் கொண்டு வா. நீ வளரும் போது you need ministers of God. எல்லாம் வேணும் வளர்ச்சிக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, வசனத்தின் வளர்ச்சிக்கு. You utilize them. பட் அதுக்கு முன்னாடி அந்த அவர்களை பயன்படுத்துக்கு முன்னாடி go to God. Your number one priority should be Jesus. அடுத்துதான் மத்ததெல்லாம். நீங்க வாங்க நான் கட்டு உடைக்கிறேன்னு நம்பாதீங்க. There is no such word in the Bible. நீங்க இங்க வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை மேல கொண்டு போயிடுவாரு. கண்டிப்பா கொண்டு போவார் நீங்க செத்ததுக்கு அப்புறம். இயேசு சொன்னார் என்கிட்ட வாங்கன்னு சொல்லி இருக்கிறார். வாட் எவர் மே பி a problem, come to me. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க. During the time of Jesus, they went to Jesus. ஒரு நாள் இயேசு 3 பேர் போயிட்டு மறுரூப மலையில இருந்து அந்த ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் கீழே வராங்க. கீழே வந்தா பெரிய பெரிய கமோஷன் நடக்குது. ரைட்? மத்தேயு 17, லூக்கா, மார்க் 9 எல்லாம் நீங்க பார்க்கலாம். வந்த உடனே ஒரே கமோஷன். என்னப்பா விஷயம்னு கேட்டா அங்க ஒருத்தர் ஓடி வந்து சொல்றார், ஐயா என் பிள்ளைக்கு சின்ன வயசுல இருந்து என்ன இருக்குதுங்க? எப்பத்துல இருந்து? சின்ன வயசுல இருந்து அவனுக்கு ஒரு அவனுக்கு வலிப்பு வருது. அது வரும்போது என்ன ஆகுது? அவனை நெருப்புல எல்லாம் தள்ளிடுது, தண்ணியில போட்டுடுது. நான் உங்க சீஷர்கிட்ட ஏதாச்சும் செய்ய முடியும்னா செஞ்சு கொடுங்கப்பான்னு அவங்க என்ன பண்ண ஒன்னும் பண்ண முடியல. பிசாசு என்ன பண்ணா? அந்த பிசாசை யார் அந்த பையனை யார் டாமினேட் பண்ணிட்டு இருந்தது? மை காட், எவ்வளவு வருஷமா? many years. சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே தேவதூதன் போல இல்ல. If you are stubborn in your mind, the devil is controlling your life. என்ன பண்றாரு இயேசு? ஏன் கிட்ட கொண்டு வாங்க, bring him here. சீசர்களை திட்டுறாரு. ரைட்? உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? விசுவாசம் எங்க போச்சு? அப்புறம் சொல்லிட்டு என்கிட்ட கொண்டு வாங்க. Did they bring him to Jesus? இயேசு என்ன பண்ணாரு? அப்போ இயேசு கிட்ட வந்தாதான் விடுதலை. Every day available yourself to Jesus. Come to Jesus every day. Don't come with this lip talk. Come with this hot talk. இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியானிட்டி எப்படி இருக்குதுன்னா உதட்ட அளவுல உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லை. வேற உதட்டல உம்மை போல நல்ல தேவன் எங்க இங்க இருக்கணும் போல யாரும் இருக்கு. That changes all your perspective. நீ ஏற்றுக்கொண்டபடியே அவர் முதல்ல இயேசுன்னு அந்த ரட்சிப்புகள் வர அனுபவத்துல எவ்வளவு சந்தோஷம் இருந்தது. இப்ப இருக்குதா? ஜெபத்துல சந்தோஷம் இருக்குதா? பைபிள் படிக்கும் போது சந்தோஷம் இருக்குதா? சர்ச்சுக்கு வரும்போது சந்தோஷம் இருக்குதா? இல்ல கோபம் வருதா? ஐயோ போகணுமா, சர்ச்சுக்கா, படிக்கணுமா, ஜெபிக்கணுமா? ஆதி இருந்த அன்பு இல்லைன்னு அர்த்தம். You are diverting yourself. அவரை ஏற்றுக்கொண்டபடியே as you received him, walk in him. தமிழ்ல அவரை ஏற்றுக்கொண்டபடியே என்ன பண்ணுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே
அவருக்குள் மேற்கொண்டவர்களாக இருக்கணும். அவருக்குள் மேற்கொண்டவர்களாக இருக்கணும். You should get rooted yourself in Christ. கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது எப்படிங்க? சும்மா அப்படியே சில வீடு ஃபவுண்டேஷன் இருக்கா தெரியுங்களா? ஆண்டவர் என்ன பண்றாரு? ரூட் நல்ல ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போடணும். வளர்றவங்களுக்கு யூ நீட் மோர் ஆஃப் தி வேர்ட். வார்த்தையில நீங்க கட்டப்பட்ட வார்த்தையில மேற்கொண்டவர்களாக இருக்கணும். You give importance to the word, God will give importance to your life. இதை படிச்ச உடனே அப்படியே நீங்க மாறிட போறீங்கன்னு நான் சொல்லல. அதை படிச்சு அவர் கையில, ஆண்டவரே நான் இப்படி இல்லை, பைபிள் சொல்லுது நான் இப்படி இல்லை, நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இல்லை, நான் இப்படி இருக்கிறேன். Go to God. That is the way I pray. இன்ன வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி இருக்குது ஆண்டவரே, நான் இப்படி இல்லை ஆண்டவரே, and I don't know எப்படி எனக்கு மாறுறதுன்னு தெரியல. I cannot change myself, do something so that நீங்க என்ன மாத்துங்க. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. hundreds and hundreds of temptations, hundreds of நூற்றுக்கணக்கான காரியத்திலிருந்து நீங்க விடுதலை ஆக முடியும். God will deliver you. இந்த வாஞ்சு, அந்த தாகம், when you come to God every time, அவரை நான் ஏற்றுக்கொண்டபடி, as I received Christ Jesus as my Lord, His Lord, அவர் ஆண்டவரா இருக்கிறாரு, அவர் அடோனாவா இருக்கிறாரு, நான் யாரா இருக்கிறேன்? சர்வன்ட். பவுல் சொல்லுவார், நீங்க எல்லாம் அதிகாரத்துல இருக்கிறீங்க, நாங்க வேலைக்காரர்களாக இருக்கிறோம். கொரிந்து சபை சொல்றார், நீங்க எல்லாம் அப்படி இருக்கிறீங்க. we are like servants. காரணம் என்னங்க? they are growing. அவங்க வளருகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. சொல்றாங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்தவங்க சொல்றாங்க, நாங்க யாரா இருக்கோம்? நிஜமாகவே we are the Jesus is our master, we are our servants. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் they will never ever live in pride. பெருமையில இருக்க முடியாது. தொடர்ந்து நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். God bless you. நாம ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா?